ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிகினர்ஸ்க்கான ஒரு சின்ன டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். தையல் கற்றுக்க இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டிய கிளாத் அப்படின்னா காட்டன் தான். பியூர் காட்டனில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் பூனை கிளாத்லேயோ அல்லது மற்ற மெட்டீரியல்களில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வராது. சரிங்களா? நீங்கள் ஒரு பக்கம் ஃபோல்டு பண்ணுவீங்க, அது ஒரு பக்கம் ஃபோல்டிங் ஆகும். ஆக உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆக காட்டன் கிளாத் மட்டும்தான் நீங்கள் எந்த பக்கம் கிளாத்தை மடிக்கிறீங்களோ அந்த மடிப்பு அப்படியே இருக்கும். ஆக கம்பல்சரி நீங்கள் காட்டனில் மட்டுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களால் குயிக்காக வந்து கற்றுக்க முடியும். ஏன்னா கற்றுக்கக்கூடிய ஆர்வமே போயிடும் நீங்கள் வந்து வேறு கிளாத்தில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா. காட்டனில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆர்வத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி குயிக்காக வந்து முடிக்க முடியும். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அல்லது சுடிதாராக இருந்தாலும் சரி, எடுத்த உடனே நான் காஸ்ட்லியாக வந்து கிளாத் போட்டு எடுத்து சுடிதாரை வந்து என்னால் ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் காட்டனில் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். இதே வந்து நீங்கள் மற்ற கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்காது. அப்போ ஃபினிஷிங் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் அடுத்தடுத்து மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்களே தவிர நம்ம வந்து முழுமையாக கற்றுக்கிட்டோம், நம்ம நல்லா தைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்து உங்களுக்கு வராது. அதனால் நீங்கள் காட்டன்லேயே வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். மெத்தடு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சார்ட் பேப்பரில் போட்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்கள் டைரெக்டாக வந்து கிளாத்தில் போடலாம். சரிங்களா? மீறி டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் இருக்குது. நம்ம பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதன் மூலியமாக வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் சிறந்த முறையில் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து 36 சைஸ் அப்படிங்கிறப்ப மற்ற அளவுகள் எந்தெந்த எவ்வளவு இன்ச்சஸ் வந்து நம்ம குறிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் கட்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லா ப்ளவுஸ் கட்டிங்குமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் சொல்லப்படுற சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும். சரிங்களா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிப்ஸ்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணி ஃபோல்டிங் சைடு நம்ம சைட்லேயும் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கரப்பகுதி இது மாதிரி ஓப்பனில் இருக்க மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டில் பட்டி மடிக்கிறதுக்காக நம்ம 2 இன்ச் கூட மடிக்கலாம். இது நம்மளோட விருப்பம். சரிங்களா? பட் ஆனால் 1.5 இன்ச் கண்டிப்பாக தேவைப்படும். ப்ளவுஸினுடைய சரியான ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13.25 இன்ச்சு. மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச் நம்மளுக்கு தையலுக்காக தேவைப்படும் இல்லைங்களா? 1/2 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணி 13.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது நம்ம தேவைக்கு ஏற்ப. சரிங்களா? அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 14.5 இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணலாம். இந்த செஸ்ட் ரவுண்டுக்கு 14.5 இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணலாம். சரிங்களா? செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா சரியான அளவு 10 இன்ச்சு. 1.5 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இது மாதிரி மார்க் பண்ண இடத்த லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ளவுஸினுடைய நெக் விட்த்து, கழுத்து அகலம் 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் ஷோல்டரினுடைய சரியான அளவு அப்படின்னு பார்த்தா 2.5 இன்ச்சு. தையலுக்காக 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஷோல்டர்னு பார்த்தோம்னா 5.25 இன்ச்சு. இது மாதிரி 2 இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்ம் லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். 5.25 இன்ச் வந்து மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் கோல் ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி ஸ்கேல் வச்சு ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்ம் ரவுண்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. ஷோல்டரில் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக தேவைப்படும் இல்லைங்களா? மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துக்கு கீழே நம்ம ஆர்ம் ரவுண்டு வந்து செக் பண்ணுறோம். 8.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? அந்த 8.5 இன்ச் வந்து சரியான அளவு அப்படிங்கிறதுனால அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு மாறுதல்கள் இருந்தால் ஆர்ம் லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ம் ரவுண்டு சரியாக வந்துடும். சரிங்களா? இப்போ பேக் நெக், ப்ளவுஸினுடைய பேக் நெக் அப்படிங்கிறது 9 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது நம்ம தேவைக்கேற்ப மார்க் பண்ணிக்கலாம். விட்த்துன்னு பார்த்தா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இன்னும் அகலம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் 1/4 இன்ச்சு சேர்த்து நீங்கள் 2.25 இன்ச் கூட மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து ரவுண்டு ட்ரா பண்ணிங்கன்னா கழுத்தினுடைய அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கீழ்ப்பக்கத்தில். சரிங்களா? இது நம்மளோட விருப்பம். பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 இடத்துலையும் வந்து ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணலாம். இது மாதிரி கிளாத்தை வந்து இது மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க.
இந்த சைடில் பார்த்தோம்னா பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம், இந்த சைடில் ஃப்ரண்ட் கட் பண்ணிவிட்டு இங்கிட்டு ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், பேக் பார்ட்டை இது மாதிரி கிராஸ் வைஸில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதாவது அடி சைடில் கிளாத் ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கார்னர்லாம் கிளாத் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் கிராஸில் வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃபுல் கிராஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா, கார்னரில் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், பட்டிக்கு வந்து கிளாத் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பட்டிக்கும் சரியாக இருக்கும், ஸ்லீவுக்கும் வந்து சரியாக இருக்கணும் இல்லைங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, அதே போல் ஸ்லீவுக்கும் இந்த இடத்துல சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பார்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜாயின் பண்ணுற அவசியம் வந்து வராது. சரிங்களா, இப்போ நம்ம சரியாக வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு அளவுகளை வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டினுடைய அனைத்து அளவுகளையும் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர், பின் கழுத்து இறக்கம், அதே போல் ஃபோல்டிங் சைடு, அடுத்தது ஆம்கோல் ரவுண்டு சைடு, செஸ்ட் ரவுண்டையும் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. சைடு உயரத்தையும் ஃபுல்லாக இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் வந்து இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஷோல்டரோட லைனை ஸ்ட்ரைட் பண்ணி விடுங்க. லென்த்தியாக அந்த மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி ஃபோல்டிங் லைனையும் இது மாதிரி லென்த்தியாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். மேல் பக்கம் ஷோல்டர்லேருந்து பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் அப்படின்னு பார்த்தா 6.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான லென்த்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் விட்த் அப்படின்னு பார்த்தா 2.5 இன்ச். சரிங்களா, மேல் பக்கம் மார்க் பண்ண அந்த 2.5 இன்ச் அப்படியேவும் மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து அகலங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம 2.25 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த அகலத்துலேயே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், 2.5 அகலத்துலேயே வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா, அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட்டு. ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 13 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல இது போல் மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன்லேருந்து பாருங்கள் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மேல் பக்கமாக. அதே போல் இந்த சைட்லேயும் ஆப்போசிட்லேயும் 1.5 இன்ச் வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து கிராஸினுடைய அளவு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டினுடைய அகலம் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். டாட்டினுடைய அகலம் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம். அதிகம் ஆக ஆக டாட்டினுடைய அகலம் வந்து அதிகமாக ஆக கிளாத் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு வைங்களேன். பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கு இன்னும் வந்து 3 இன்ச் 3.25 இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்கோலில் இது மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்டிங்கில் ஒரு 1.5 இன்ச்சும் லாஸ்ட்டாக வந்து எண்டிங்கில் ஒரு 1.5 இன்ச்சும் ஸ்ட்ரைட்டாக போகணும். இடைப்பட்ட பகுதியில் மட்டும்தான் நம்ம வந்து டெப்த் எடுக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லா அளவுகளுமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முன் கழுத்து உயரம் 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இது சிலருக்கு உங்களுக்கு வந்து லூஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, சிலருக்கு அந்த லூஸ் ஆகிற வாய்ப்பு இருக்காது. அப்படி நீங்கள் லூஸ் இருக்குது, அதாவது ஷோல்டர் வந்து லூஸ் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஷோல்டர் பக்கத்தில் வந்து கிராஸ் வைஸில் ஒரு 1/2 இன்ச்சில் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் லூஸ் வந்து வராது. சரிங்களா, சிலருக்கு அந்த மாதிரி இருக்காது. ஆக அவங்களுக்கு வந்து கட் பண்ண தேவையில்லை. இது ப்ளவுஸை பொறுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா, அளவு ப்ளவுஸை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துருங்க. டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துலையும் அது மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளுக்கு வந்து மாறிடும். வலது இடது மாறாமல் இருக்க பிகினர்ஸ்க்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராங் சைடு நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணணும். சரிங்களா, மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சைடு இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கொக்கி பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மீதி இருக்கிற கிளாத்தை இது மாதிரி 4 வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். சரிங்களா, ஃபோல்டிங் சைடு மேல் பகுதியிலும் கீழ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபோல்டிங்கும் ஒன் சைடில் ஓப்பனில் இருக்கும். சரிங்களா, இதில் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸில் பாருங்கள், இந்த மாதிரி ஹெம் பண்ணவும் இல்லை, அடித்து திருப்பவும் இல்லை. சரிங்களா, இது பாருங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 2 தையல் வந்து போட்டிருக்காங்க. ஆக அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி அப்படியே தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த டபுள் ஃபோல்டு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 1 இன்ச் வந்து தேவைப்படும். சரிங்களா, நம்ம ஃபோல்டிங்காக 1/2 இன்ச்சோ அல்லது 3/4 இன்ச்சோ தானே இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல பார்த்தா நம்மளுக்கு 1 இன்ச் வந்து தேவைப்படுது. ஏன்னா நம்மளுக்கு இந்த கரப்பகுதியாக இருந்ததுன்னா இன்னும் 1/4 இன்ச் வந்து குறைவாக தேவைப்படும். பட் இது பீஸில் கட் பண்ண பகுதி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆக ஃபோல்டிங்காக 1 இன்ச் வந்து 2 இடத்துல இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி 2 தையல் வந்து போட போகிறோம். அடுத்தது ஸ்லீவ் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
6.5 இன்ச் வந்து சரியான அளவு. 6.5 இன்ச் வந்து ஸ்லீவ் ஜாயிண்டிங்காக, அதாவது ஷோல்டரில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக. டோட்டலாக பார்த்திங்கன்னா 7 இன்ச் 2 இடத்துல மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன்லேருந்து பாருங்கள் கீழ்ப்பக்கமாக நம்ம 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 2 இடத்துல இதே போல் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். மார்க்கிங்கை ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். மேல் பக்கம் ஃபோல்டிங்லேருந்து பாருங்கள் நம்ம கீழ்ப்பக்கமாக நம்மளுடைய ஆர்ம் ரவுண்டினுடைய அளவு சரிங்களா, அதாவது பேக் பார்ட்டில் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ஆர்ம் ரவுண்டினுடைய அளவை சரியாக நம்ம நோட் பண்ணி நம்ம ஸ்லீவில் கட் பண்ணும் பொழுது, மார்க் பண்ணி கட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது சரிங்களா. அதாவது ஸ்லீவ் வந்து நம்ம பேக் பார்ட்டில் ஜாயின் பண்ணும் பொழுது முன்ன பின்ன வருது அப்படின்னு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் இதுதான் சரிங்களா. அதாவது இதில் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி அதே அளவு அப்படியே மார்க் பண்ணி நம்ம ஸ்லீவில் கட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் வராது சரிங்களா. இது மாதிரி வந்து சரியான அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டில் இருக்கிற ஆர்ம் ரவுண்டோட அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டுன்னு பார்த்தா 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ் தையலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ தையலுக்காக மார்க் பண்ண இடத்துலேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து கிராஸ் வைஸில் லைன் போட்டுக்கிட்டோம். அதே போல் ஸ்லீவ் ரவுண்டு ஆர்ம் ரவுண்டு தையலுக்கான அளவையும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபோல்டிங்லேருந்து கீழ்ப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்டர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே மறுபடியும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக மறுபடியும் சென்டர் வந்து நோட் பண்ணிக்கிட்டோம். இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச் உள்பக்கமாகவும் இந்த சைடில் 1/2 இன்ச் வெளிப்பக்கமாகவும் நம்ம மார்க் பண்ணி இந்த மார்க்கிங்கை ஜாயின் பண்ணும் பொழுது ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்லீவினுடைய வளைவுகளை வரைய முடியும் சரிங்களா. பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3/4 ஸ்லீவாக இருந்தாலும் சரி, எல்போ ஸ்லீவாக இருந்தாலும் சரி, ஆஃப் ஹேண்டாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தட் அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரி ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துல ஹேர் கட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது மாதிரி டபுளாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து நம்ம டெப்த் வந்து எடுக்கணும் சரிங்களா. ஃபோல்டிங்கில் ஒரு ஹேர் கட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி டெப்த் எடுத்துக்கலாம். ஹேர் கட்லேருந்து கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. நம்ம டெப்த் எடுத்த பகுதி ஃப்ரண்ட் சரிங்களா. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃப்ரண்ட் அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணிட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் மாறாமல் இருக்கும் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேக் பார்ட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டும் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸ்லீவ் பார்ட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் சரிங்களா. அடுத்து பட்டி வந்து நம்மளுக்கு தேவை இல்லைங்களா. கொக்கி பீஸும் ரெடி பண்ணிட்டோம். பட்டி பாருங்கள் ரஃபாக வந்து இப்போதைக்கு கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும் பொழுது அளவுகள் மார்க் பண்ணி சரியான அளவு வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.